بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது வல்லவர் ரஹ்மானின் வார்த்தைகளும் நடைமுறைகள் சிறந்தது நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள். எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவன் ஆவேசப்பொழுது ஆட்சி செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோடு இறக்கப்பட்டதன் காரணமாக, அவனுடைய அருள் பார்வையை எங்கள் மீது பார்த்ததன் காரணமாக இரவு தொழுகையை நபிகளால் தொழுவது போன்று தொழுதுவிட்டு நபிகளாருடைய சுன்னாவை அமுல்படுத்திவிட்டு அவர்களுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கின்ற கேட்கின்ற பாக்கியத்தை தந்திருக்கின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே அவன் இறக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பது என்கின்ற அடிப்படையில் 5 நாட்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை செய்யலாம் என்று நினைத்தால் மனிதர்களோடு எப்படி பழக வேண்டும், மனிதர்கள் அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்கின்ற அடிப்படையில் பிறர் நலம் நாடுதல் என்ற ஒரு தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வெறுமனே வணக்க வழிபாடுகளை மாத்திரம் சொல்லித்தந்த மார்க்கம் அல்ல. வணக்க வழிபாடுகளை சொல்லித்தந்தது போன்று அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நிறையவே பேசுகின்ற ஒரு மார்க்கம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைஅத் செய்தேன். எதற்காக பைஅத்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 பைஅத் இருக்கிறது. ஒன்று ஆன்மீக தலைவர் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு செய்கின்ற பைஅத், இன்னொன்று அவர்கள் ஆட்சி தலைவர் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு செய்கின்ற பைஅத். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆன்மீக தலைவர் என்கின்ற அடிப்படையில் உங்களுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று அவர்களுக்கு பைஅத் செய்கின்ற ஒரு கடமை இருக்கிறது. அந்த அடிப்படையில்
அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பாயத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாமிஸ் ஸகாத்தி வ நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிமின். தொழுகையை நிலைநாட்டுவதாகவும் ஸகாத் கொடுப்பதன் பேரிலும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலவை நாடுவதன் அடிப்படையிலும் நான் நபிகளாருக்கு பையத்து செய்தேன். எப்படி அல்லாஹ்வுக்காக 5 நேர தொழுகை நிலைநாட்டுவது கடமையோ, எப்படி பொருளாதாரத்துக்கு என்று ஸகாத் கொடுப்பது கடமையோ, அதே போன்று நான் அடுத்த முஸ்லிம்களுக்கு நலவை நாடுவதும் கடமை என்கின்ற அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்கங்களோடு அல்லாஹ்வுக்கு செய்கின்ற கடமைகளோடு ஒப்பிட்டு அடுத்த முஸ்லிமுக்கு நலவை நாடுவதையும் ஒரு பையத்தாக, ஒரு உறுதிமொழியாக வாங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு நலவை நாடுவது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஐயுல் இஸ்லாமி அஃதல், இஸ்லாத்தில் சிறந்தது எது, முஸ்லிம்களில் சிறந்தது யார் என்று கேட்கிற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல் முஸ்லிமு, அல் முஸ்லிமு, முஸ்லிம்களில் சிறந்தவன் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்று சொன்னார்கள். தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் அடுத்தவனுக்கு எந்த தீங்கும் செய்யாதவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நபிகளார் சொன்ன இஸ்லாமிய வரைவிலக்கணத்தின் அடிப்படையில் ஒருவன் அரபு பெயர் வைத்திருக்கின்றான். ஃபாத்திமா என்றோ, ஆயிஷா என்றோ, முஹம்மது என்றோ, அப்துல்லா என்றோ பெயர் வைத்திருக்கின்றான். இந்த பெயர் அவனை அல்லாஹ்விடத்தில் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தாது. அல்லாஹ்விடத்தில் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துகின்ற காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ அடுத்தவனுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. அப்படி என்றால் எப்படி வாழ வேண்டும்? அடுத்தவர்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் நல்லதைத்தான் நாட வேண்டும். அடுத்தவர்களோடு எந்த சந்தர்ப்பத்திலும் நல்ல உறவைத்தான் பேண வேண்டும். நபிகளார் என்ன சொன்னார்கள்? வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒருவன் மூமினாக முடியாது. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒருவன் மூமினாக முடியாது. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒருவன் முஃமினாக முடியாது என்று நபிகளார் திருப்பி திருப்பி சொல்லுகின்றார்கள். நபி தோழர்கள் கேட்டார்கள், ஹாபு வஹசிரு, கைசேதம் அடைந்தவர்கள், கேவலம் அடைந்தவர்கள், தோல்வி அடைந்தவர்கள் அந்த மனிதர்கள் யார் என்று கேட்டபொழுது நபிகளார் சொன்னார்கள், அல்லதி லா யமனு ஜாருஹு பவாயிகஹு என்று சொன்னார்கள். ஒரு அண்டை வீட்டுக்காரன் இருக்கின்றான். அந்த அண்டை வீட்டுக்காரன் எந்த மனிதனை விட்டு பயமிழந்து வாழவில்லையோ, அச்சமிழந்து வாழவில்லையோ அந்த மனிதன் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு அண்டை வீட்டுக்காரன் இருக்கிறான். எப்பொழுது பார்த்தாலும் என்னின் மூலம் அவனுக்கு பிரச்சனை. எப்பொழுது பார்த்தாலும் என்னை பார்த்தால் அவனுக்கு ஒரு அச்சம், ஒரு பயம். நான் உண்மையில்லை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அப்படி என்றால் இஸ்லாத்தை தீர்மானிக்கின்ற விடயம் என்ன, ஈமானை தீர்மானிக்கின்ற விடயம் என்ன? அடுத்தவர்களுக்கு நலவை நாட வேண்டும், அடுத்தவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும். இதுதான் ஒரு மனிதனை முஃமின் என்று சொல்ல போகிறது, அல்லாஹ்விடத்தில் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்த போகிறது. இதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொல்லுகின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது தனக்கு என்று பெற்றோர் என்ற உறவை சந்திக்கின்றான், பிள்ளை குட்டிகள் என்ற உறவை சந்திக்கின்றான், மனைவி என்ற உறவை சந்திக்கின்றான், நண்பர்கள் என்ற உறவை சந்திக்கின்றான், கொடுக்கல் வாங்கலுக்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த உறவுகளை சந்திக்கின்றான், சமூக மக்கள் என்றும் நாட்டு மக்கள் என்றும் உலக மக்கள் என்றும் பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கின்றான். இப்படிப்பட்ட உறவுகளில் எல்லாம் ஒரு மனிதன் நிறையவே நலவை நாட வேண்டிய, நிறையவே கடமை செய்ய வேண்டிய உறவுகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அது மனிதனுக்கு நெருக்கமாக இருக்கின்ற உறவு பெற்றோர் என்ற உறவுதான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தவர்களுக்கு நலவை நாட வேண்டும், பிறர் நலம் நாட வேண்டும் என்று பேசுகின்ற பொழுது பிறர் என்ற பகுதியில் மிக நெருக்கமான உறவு பெற்றோர்களாகத்தான் இருக்க போகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பிறர் நலம் நாடுதல் என்ற அந்த தலைப்பில் முதலாவது பகுதியாக பெற்றோர்களுக்கு எப்படி நலவை நாட வேண்டும். இன்றைய முஸ்லிம் சமூகம் எப்படி போய்விட்டது தெரியுமா? ஏதோ இஸ்லாமிய மார்க்கத்தில் பெற்றோர்களை பற்றி சொல்லித்தராதது கூட அவருடைய நடவடிக்கை இருக்கிறது. முஸ்லிம்கள் பெற்றோர்களோடு நடந்து கொள்கின்ற விதத்தை பார்க்கிற பொழுது எப்படி தோன்றுகிறது தெரியுமா? இஸ்லாம் பெற்றோருடைய கடமையை பேசாத ஒரு மார்க்கமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு முஸ்லிம்களுடைய நடவடிக்கை மோசமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? தன்னை பெற்றெடுத்து வளர்த்த தாயையும் தந்தையையும் அடித்து விரட்டுகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். வீட்டிலே ஒதுக்கி வைக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். மனைவியுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு, மனைவியுடைய ஆசைகளுக்கு அடிமணிந்து கொண்டு
பெற்றோர்களை கொடுமைப்படுத்துகின்ற ஈமானிய உறவுகளையும் இஸ்லாமிய சகோதரர்களையும் பார்க்கின்றோம். எனவே இந்த இஸ்லாம் பெற்றோர்களை எவ்வளவு மதிக்க சொல்லுகின்றது, பெற்றோர்களுக்கு எந்த அடிப்படையில் நலவை நாட சொல்லுகின்றது என்பது போன்ற ஒரு சில விடயங்களை குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுத்துச் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் தௌஹீத் பேசுகிறோம் அல்லவா? தௌஹீத் என்றால் என்ன? ஓரிரை கொள்கை, வணக்க வழிபாடுகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று பேசுகின்றோம். அல் குர்ஆனும் நபிகளாருடைய போதனைகளும் எங்கெல்லாம் இந்த தௌஹீதை பேசுகின்றதோ, எங்கெல்லாம் ஓரிரை கொள்கையை பேசுகின்றதோ அந்த இடத்திலெல்லாம் பெற்றோர்களை பற்றியும் பேசுகிறது, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றியும் பேசுகிறது. குர்ஆன் ஹதீஸை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது ஒரு இடத்தில் அல்ல சகோதரர்களே, ஒரு இடத்தில் அல்ல, பல இடங்களில் அல்லாஹ் இந்த உண்மை தத்துவத்தை சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்துக்கு ஒரு மனிதன் வருவதற்கு காரணமாக இருக்கின்ற இரண்டு சக்திகள் இருக்கின்றன. ஒன்று அல்லாஹ்வுடைய சக்தி. அல்லாஹ் நாடினால் ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வர முடியும், அல்லாஹ் நாடாவிட்டால் உலகத்துக்கு வர முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது ஒரு சக்தி. அந்த நாட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற இன்னொரு சக்தி என்ன தெரியுமா? அது பெற்றோர்கள் என்ற சக்தி. அல்லாஹ்வுக்கு எப்படி நாங்கள் கடமைகளை நிறைவேற்றுகின்றோமோ அதுபோன்று பெற்றோர்களோடு நெருக்கமாக நடக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏன் சொல்கிறது தெரியுமா? இந்த இரண்டு அடிப்படை தத்துவத்தை வைத்து தான் சொல்கிறது. உலகத்திற்கு ஒரு மனிதன் பிறப்பதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் எந்த அளவுக்கு முக்கியமோ, அல்லாஹ்வுக்கு சபபு தேவை கிடையாது. அல்லாஹ்வுக்கு சும்மா என்ன செய்யலாம், புண் என்றால் உருவாகிவிடும். ஆனாலும் அல்லாஹ் ஒரு வழிமுறையை வைத்திருக்கின்றான், ஒரு நியதியை வைத்திருக்கின்றான். உலகத்துக்கு ஒரு மனிதன் பிறக்க வேண்டுமா, பெற்றோருடைய வழியாகத்தான் பிறக்க வேண்டும். எனவே காரணமாக இருக்கின்ற அல்லாஹ்வுடைய சக்திக்காக அல்லாஹ்வுக்கு மனிதன் நன்றி செலுத்த வேண்டும். பெற்றோர்கள் சமமாக இருக்கிறார்கள் என்பதற்காக பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. பாருங்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் என்று 4வது அத்தியாயம் 35வது வசனம். வஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு நிகராக எதையும் நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள், அவனுக்கு துணையாக நீங்கள் எதையும் கற்பித்து விடாதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரோடு நாகரிகமாக, பெற்றோரோடு நல்ல விதத்திலே, பெற்றோரோடு மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான். எங்கே சொல்லுகின்றான்? அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்கிறான் என்று சொன்னால் உறவுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்று பாருங்கள். 17வது அத்தியாயம் 23வது வசனம் எப்படி சொல்கிறான் தெரியுமா? வக்கலா ரப்புக, உங்களை படைத்த ரப்பு தீர்மானித்து விட்டான், உங்களை படைத்த ரப்பு கடமையாக்கி விட்டான். எதை தெரியுமா? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நாகரிகமாக மனிதத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதையும் அல்லாஹ் கட்டாயமாக்கி இருக்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கே சொல்கிறான் இந்த பகுதியை? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லி போட்டு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லுகிறான் என்றால் எந்த அளவு முக்கியத்துவம் இருக்கும் என்று சிந்தனை செய்து பாருங்கள். இஸ்லாம் எந்த அளவுக்கு பெற்றோர்களை மதிக்கிறது என்று சிந்தனை செய்து பாருங்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, கொள்கையின் உறுதியை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. எப்படி பேசுகிறது? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு தும்ம இஸ்தகாமு, ஒரு மனிதன் சொல்லுகின்றான் என்னை படைத்தவன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கின்றான். அவன் மரணிக்கின்ற போது அவனுக்கு கவலையும் கிடையாது, அவனுக்கு எந்த அச்சமும் கிடையாது. அவர்கள் சுவனத்தின் சொந்தக்காரர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? பவஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, நாங்கள் மனிதர்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? மனிதர்களுக்கு எதை தெரியுமா அறிவுரையாக சொன்னோம்? பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதை அறிவுரையாக சொன்னோம் என்று சொல்லிவிட்டு இஸ்லாமிய சகோதரர்களே பாருங்கள் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான் என்று. அந்த பெற்றோர்கள்